ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 3 ரோசஸ் ஃபார் எவர். நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த பொருள் இந்த அயன் தோசை தவா. ஃபைனலி நான் இதை வாங்கிட்டேன். இது எங்கே வாங்கினேன், இதோட ப்ரைஸ் என்ன அண்ட் இதோட சைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவோட நடுவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அயன் தோசை தவா ஆல்ரெடி ப்ரீ சீசன்டாக இருந்தாலும் நம்ம ஒரு தடவை சீசனிங் பண்ணுறது நல்லது. ஃபர்ஸ்ட் தோசை தவாவை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு சாஃப்டான ஸ்க்ரப்பர்ல கொஞ்சமா டிஷ் வாஷிங் லிக்விட் ஊத்திட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எதுவும் யூஸ் பண்ண வேணாம், அது அட்வைசபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் நார்மலான ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதை ஸ்டவ்ல வச்சு ஹை ஃப்ளேம்லே அதுல இருக்க வாட்டர் எல்லாம் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வாட்டர் எல்லாம் எவாப்ரேட் ஆனதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா எண்டு வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நான் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அந்த வெங்காயமும் எண்ணெயும் தவாவோட எல்லா சைட்லயும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடுங்க. இப்போ தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேம்லேயே இருந்ததுன்னா வெங்காயம் சீக்கிரம் கலர் மாறிடும், நமக்கு தேவையான சீசனிங் கிடைக்காது. வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது பாருங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் பொறுமையா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க நல்ல ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இப்போ இத டிஸ்கார்ட் பண்ணிடணும். நான் இப்ப இந்த வெங்காயத்தை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அதுல இருக்க எக்ஸஸ் ஆயில ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடுறேன். செய்யும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யுங்க, ஏன்னா அயன் தவா ரொம்ப சூடா இருக்கும். இப்ப பாருங்க அதுல இருக்க பிளாக்கா இருக்கிறது எல்லாமே வந்துருச்சு. இப்போ இது ரெடி டு யூஸ் தான். ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஒரு தோசையை கல் தோசை மாதிரி ஊத்தி டிஸ்கார்ட் பண்ணிட்டு அடுத்த தோசையை தான் யூஸ் பண்ணிக்க போறேன். இப்போ கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு நான் மாவு எடுத்து ஊத்திடுறேன். கொஞ்சம் திக்காவே ஊத்தி சுத்தி கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த தோசை திருப்புறது கூட அதே கடையில தான் வாங்கியிருந்தேன். இப்ப பாருங்க எஃபர்ட்லெஸ்ஸா அது அழகா எடுத்துட்டு வருது. இப்ப இதை டர்ன் பண்ணிட்டு அந்த சைடும் வெந்ததுக்கு அப்புறம் இந்த தோசையை நான் டிஸ்கார்ட் பண்ணிட போறேன். இப்போ மறுபடியும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு தோசை ஊத்திடலாம். இப்ப சுத்தி எண்ணெய் விட்டுட்டு ஃப்ளேமை மீடியமா வச்சுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்மளோட தோசை அழகா ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த தோசை தவாவை சென்னை பெருங்குடியில இருக்க ராஷ் குக்வேர்ஸ்ல தான் வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் 1466 அண்ட் இதோட சைஸ் 12 inch. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.